Hello students, this is the part 3 video of promissory note. இந்த வீடியோவில் நம்ம essentials of promissory note பற்றி பார்க்கலாம். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி promissory note அப்படிங்கிறது டெட்டார் கிரெடிட்டாருக்கு எழுதி கொடுப்பாங்க. அது வந்து ஒரு ப்ராமிஸ் மாதிரி பணத்தை கொடுக்குறேன் அப்படிங்கிறதுக்கான. அதில் ஃபர்ஸ்ட் ஒன், இட் மஸ்ட் பி இன் ரிட்டன். ஒரு ப்ராமிசரி நோட் அப்படிங்கிறது கண்டிப்பாக ரிட்டன் ஃபார்மேட்டில் இருக்கணும். ஓகே, ஓரல் ப்ராமிஸ் கொடுத்தாங்க அப்படின்னா ரிட்டனில் இல்லாமல் டெட்டர் வந்து ஓரலாக கொடுத்தாங்கன்னா அது ப்ராமிசரி நோட் ஆகாது. ப்ராமிசரி நோட் அப்படின்னா லீகலாக வந்து எது ப்ரூஃப் அப்படின்னா டெட்டர் வந்து ப்ராமிசரி நோட் எழுதி அவங்க சைன் போட்டு கொடுத்தா மட்டும்தான் அது ஒரு லீகல் ப்ராமிசரி நோட். அந்த ரைட்டிங் அப்படிங்கிறது எதில் வேணாலும் இருக்கலாம். அது எதையும் பேப்பர், எந்த ஒரு பேப்பராகவும் இருக்கலாம், புக்காகவும் இருக்கலாம். பட் அது கண்டிப்பாக ரிட்டனில் இருக்கணும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஏ அப்படிங்கிற டெட்டார் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட்னாலே என்னது, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேவா, அது வந்து ரிட்டன் இன்ஸ்ட்ருமெண்ட். ஒரு ப்ராமிசரி நோட்டில் என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஐ ப்ராமிஸ் டு பே பி ஆர் ஆர்டர் ₹500. அதுக்கு என்ன அர்த்தம்னா டெட்டார் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து பிக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன் ₹500 தரதா அப்படிங்கிறது தான் அந்த ப்ராமிஸ். ஓகே, ஏன் ப்ராமிஸ் பண்ணுறாங்கன்னா டெட்டார் கடன் வாங்கியிருக்காங்க, குட்ஸை வந்து கடன் வாங்கியிருக்காங்க, அந்த மணியை கொடுத்தாகணும். ₹500 வந்து குட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த ₹500 கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். ஸோ அதுதான் இந்த இடத்துல நோட் பண்ணியிருக்காங்க. ஐ அக்னாலேஜ்டு மை செல்ஃப் டு பி இன்டெட்டட் டு பி இன் 1000 to be paid on demand for value received. ஸோ இது வந்து இன்னொரு எக்ஸாம்பிள். என்ன அர்த்தம்னா, என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து கடன் வாங்கினேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃபாக, அதாவது ₹1000 நான் கடன் வாங்கினேன் அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃபாக இந்த அக்னாலேஜ்மெண்ட்டை என்னோட கடனுக்கு நானே வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், மணியை வந்து உங்கள்கிட்டேருந்து ரிசீவ் பண்ணுறதுக்காக அப்படிங்கிற ஒரு ப்ரூஃபாக வந்து இந்த ப்ராமிசரி நோட்டை கொடுப்பாங்க டெட்டார் அப்படிங்கிறவங்க. நம்ம ப்ராமிசரி நோட்டுக்கு 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இந்த 2 எக்ஸாம்பிள்ஸுமே வந்து ஒரு வேலிடான ப்ராமிசரி நோட்டுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான். நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்கலாம். இட் மஸ்ட் கண்டெயின் எ ப்ராமிஸ் ஆர் அண்டர்டேக்கிங் டு பே. முன்னாடி சொன்ன மாதிரி தான் அது வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணுறது. ப்ராமிசரி நோட் அப்படிங்கிறது என்னென்னா ப்ராமிஸ் பண்ணுறது. யார் கடன் வாங்கினாங்களோ அவங்க கொடுக்குற ப்ராமிஸ், நான் வந்து கடனை திருப்பி தரேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ராமிஸ் தான் வந்து ப்ராமிசரி நோட். நம்ம அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஏ சைன்ஸ் த இன்ஸ்ட்ருமெண்ட் இன் தி ஃபாலோயிங் டேர்ம். ஏ அப்படிங்கிறவங்க இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இந்த மாதிரி டேர்மில் வந்து ரைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எந்த மாதிரின்னு பார்க்கலாம். மிஸ்டர் பி, ஐ ஓ யூ ₹1000. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு ₹1000 கொடுக்கணும் அப்படின்னு வந்து அவங்க அதில் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஐ எம் லைபிள் டு பே டு பி ₹500. அப்படின்னு என்னென்னா, நான் வந்து பிக்கு, அதாவது பி அப்படிங்கிறவங்க கிரெடிட்டாருக்கு ₹500 கொடுக்கணும் அப்படிங்கிறத எழுதியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ரொம்ப சிம்பிளாக தான் நோட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப வந்து ப்ரீஃபாக எதுவுமே நோட் பண்ணல. ஓகே, ஸோ இது வந்து வேலிடான ஒரு ப்ராமிசரி நோட் கிடையாது. இருந்தாலும் அவங்க அமௌண்ட்டு வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க தான். அப்படின்னா அவங்க இதில் ப்ராமிஸ் அப்படிங்கிற வேர்டையே மென்ஷன் பண்ணலை. ஓகே, ஒன்லி என்ன தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவங்க கடன் வாங்கின அமௌண்ட்டை மட்டும்தான் அதில் நோட் பண்ணியிருக்காங்களே தவிர ப்ராமிஸ் அப்படிங்கிற வேர்டை வந்து நோட் பண்ணாததுனால இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் மேக் பண்ணக்கூடாது. ஓகே, ரெண்டாவது எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஐ acknowledge myself to be indebted to be in 1000 to be paid on demand for value reserved. There is a valid promissory note. ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர் ஃபார்மேட்டில் இருந்தால் மட்டும்தான் அது வேலிட் ப்ராமிசரி நோட். ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி ஒன் லைனில் வந்து ப்ராமிஸ் இல்லை அக்னாலேஜ்மெண்ட் மை செல்ஃப் அது மாதிரிலாம் எதுவுமே கொடுக்காமல் இருந்தாங்கன்னா அது லீகலான ஒரு ப்ராமிசரி நோட் இல்லை. அதனால ஒரு கிரெடிட்டார் டெட்டார்கிட்டேருந்து ஒரு ப்ராமிசரி நோட்டை ரிசீவ் பண்ணும்போது கரெக்டான ஃபார்மேட்டில் இருக்கா அப்படிங்கிற எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் வந்து ரிசீவ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, தி ப்ராமிஸ் டு பே மஸ்ட் பி அன்கண்டிஷனல். அதாவது டெட்டார் கொடுக்குற ப்ராமிஸில் அவங்க எந்த ஒரு கண்டிஷனும் வைக்கக்கூடாது. ஒன்ஸ் அவங்க வந்து குட்ஸை வந்து வாங்கிட்டாங்க, கடனுக்கு வாங்கிட்டாங்கன்னா அதுக்கான மணியை கொடுத்து தான் ஆகணும். அதுக்காக அவங்க எந்த ஒரு கண்டிஷனையும் அந்த இடத்துல வைக்கக்கூடாது. இது மாதிரி இருந்தால் தான் நான் மணி தருவேன், இப்படி இருந்தால் தான் மணி தருவேன் அப்படின்னு எந்த ஒரு ப்ராமிஸையும் வைக்கக்கூடாது. ஓகே, எந்த ஒரு கண்டிஷனும் வைக்கக்கூடாது. அவங்க என்ன மணி வாங்கினாங்களோ அந்த மணியை எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாமல் கரெக்டாக மெச்சூரிட்டி டேட்டப்போ கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் வச்சு ஒரு ப்ராமிசரி நோட் இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் அது லீகலான ப்ராமிசரி நோட்டே கிடையாது. அந்த இடத்துல எந்த ஒரு கண்டிஷனும் அன்சர்டன் ஈவெண்ட்டும் வைக்கக்கூடாது. ஓகே, அது வந்து ஒரு அன்கண்டிஷனல் ப்ராமிஸாக தான் இருக்கணும் டெட்டார் கொடுக்குற ப்ராமிஸ். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள். ஏ சைன்ஸ் த இன்ஸ்ட்ருமெண்ட் இன் தி ஃபாலோயிங் டேர்ம். ஏ வந்து என்ன மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஐ ப்ராமிஸ் டு பே பி 500. அதாவது ஏ என்ன பண்ணுறாங்க, டெட்டார் ப்ராமிஸ் பண்ணுறாங்க கிரெடிட்டார் கிட்ட, பி கிட்ட ₹500 நான் கொடுக்குறேன் அப்படின்னு. பக்கத்தில் என்ன கண்டிஷன் வச்சுருக்காங்க அப்படின்னா,
7 days after my marriage with C. இங்கே என்ன கண்டிஷன்னா அவங்களோட மேரேஜ் சிக்கு வந்து ஆனதுக்கப்புறமா வந்து நான் 500 rupees தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் வந்து அவங்க எந்த ஒரு கண்டிஷனையும் வைக்கக்கூடாது. ஓகே, அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐ ப்ராமிஸ் டு பே பி ₹500 as soon as I can. இந்த மாதிரி வேர்ட் போடவே கூடாது. as soon as I can அப்படிங்கிற வேர்ட் போடக்கூடாது. கண்டிப்பாக என்ன டேட்டோ அந்த டேட்டை மெச்சூரிட்டி டேட்டாக கொடுத்து ப்ராமிஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி 2 எக்ஸாம்பிள் பார்த்தோம். இந்த ரெண்டுமே வந்து ஒரு வேலிடான ப்ராமிசரி நோட்டே கிடையாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி அன்சர்டைன் ஈவெண்ட் இல்லை ஒரு விஷயம் வந்து நடந்தால் நான் தருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த ஒரு விஷயமும் ப்ராமிசரி நோட்டில் மென்ஷன் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன், இட் மஸ்ட் பி சைன்டு பை தி மேக்கர். கண்டிப்பாக ப்ராமிசரி நோட்டை டெட்டார் மேக் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட சைன் அதில் கண்டிப்பாக இருக்கணும். யார் மேக் பண்ணுறாங்களோ அவங்களோட சைன் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிரெடிட்டார் மேக் பண்ணுவாங்க. ஸோ இப்போ மேக் பண்ண உடனே அவங்களோட சைனை வந்து பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் போட்டுடணும். அதே மாதிரி ப்ராமிசரி நோட் வந்து யார் மேக் பண்ணுவான்னா டெட்டார் மேக் பண்ணுறப்ப அவங்களோட சிக்னேச்சரை கண்டிப்பாக அந்த ப்ராமிசரி நோட்டில் மென்ஷன் பண்ணணும். அந்த ப்ராமிசரி நோட் ஒரு லீகல் டாக்குமெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா சைன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் ஒன், த பேயி மஸ்ட் பி சர்டைன். பேயி அப்படின்னா யாரும் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஹூ ரிசீவ் த மணி ஃப்ரம் தி டெட்டார் இஸ் கால்டு பேயி. ஓகே, ஸோ பேயி அப்படிங்கிறவங்க மணியை வந்து டெட்டார் கிட்டேருந்து ரிசீவ் பண்ணுறவங்க தான் பேயி. பேயோட நேம் அப்படிங்கிறது சர்டைன் அப்படின்னு என்னென்னா கரெக்டாக கொடுத்துருக்கணும். ஓகே, இல்லை கிரெடிட்டாரே வந்து லாஸ்ட் வரைக்கும் அவங்க கிட்ட வச்சுருந்தாங்க ப்ராமிசரி நோட்டை அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அதே மாதிரி டெட்டாரும் வந்து லாஸ்ட் வரைக்கும் வந்து அவங்க தான் வந்து பே பண்ண போகிறாங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. யாரோ நடுவில் என்டாஸ் பண்ணி கொடுக்குறாங்க, ஹோல்டர் மாறுறாங்க அந்த இடத்துல அப்படின்னா ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் யாரோ அவங்க தான் வந்து பேயும். ஓகே, ஸோ இப்போ பேயி அப்படிங்கிறவங்க ஃபைனலாக யார்கிட்ட அந்த டாக்குமெண்ட் இருக்கோ அவங்க தான் மணியை ரிசீவ் பண்ணுவாங்க. அவங்களோட நேம் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் ஒன், தி சம் பேயபிள் மஸ்ட் பி சர்டைன். எப்படி வந்து பேயோட நேம் யார் அப்படின்னு கரெக்டாக தெரிஞ்சிருக்கணுமோ அதே மாதிரி எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதும் தெளிவாக வந்து இதில் கொடுத்துருக்கணும் ப்ராமிசரி நோட்டில். ஸோ வந்து அவங்க தேவையில்லாமல் வந்து கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை கரெக்டாக கொடுத்துருக்கணும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம், ஏ சைன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் இன் தி ஃபாலோயிங் டைம். ஏ வந்து அதாவது டெட்டார் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். ஐ ப்ராமிஸ் டு பே பி ₹500 அண்ட் ஆல் அதர் சம்ஸ் விச் ஷெல் பி டியூ டு ஹிம். இதில் இது வந்து ஒரு இன்வேலிடான ப்ராமிசரி நோட். ஏன்னா அவங்க பக்கத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, ஆல் அதர் சம் விச் ஷெல் பி டியூ டு ஹிம். இந்த மாதிரிலாம் கொடுத்தா கண்டிப்பாக அது லீகல் ப்ராமிசரி நோட்டே கிடையாது. அதே மாதிரி ஐ ப்ராமிஸ் டு பே பி ₹500 ஃபர்ஸ்ட் டிடக்டிங் தேர் அவுட் எனி மணி விச் ஹி மே ஓ மீ. இது மாதிரி டிடக்டிங் இந்த மாதிரிலாம் இருந்தால் இதுவும் வந்து ஒரு வேலிடான இன்ஸ்ட்ருமெண்ட்டே கிடையாது, வேலிடான ப்ராமிசரி நோட்டும் கிடையாது. ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு டெஃபினட் மணியை கண்டிப்பாக வந்து அவங்க மென்ஷன் பண்ணி இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன், த அமௌண்ட் பேயபிள் மஸ்ட் பி இன் லீகல் டெண்டர் மணி ஆஃப் இந்தியா. இப்போ இந்தியாவில் ஒரு டீலிங்ஸ் வச்சுக்கிறாங்க, இந்தியாவில் ஒரு பிஸ்னஸ் வச்சுக்கிறாங்கன்னா இந்தியன் மணியை தான் வந்து அவங்க பே பண்ணணுமே தவிர வேறு எந்த ஃபாரின் மணியையும் அவங்க கொடுக்கக்கூடாது. ஸோ கடனுக்கு வாங்கிட்டாங்கன்னா அதுக்கான மணியை கரெக்டான ஒரு ஃபாரினில் இல்லாமல் நார்மலான ஒரு இந்தியன் கரன்சியில் தான் கொடுக்கணும். இப்போ இந்தியன் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனாக இருந்துச்சுன்னா இந்தியன் கரன்சி தான் கொடுக்கணும். உங்ககிட்டேருந்து கடனுக்கு வந்து குட்ஸை வாங்கினேன், அதுக்கு ஈக்குவலாக நான் உங்களுக்கு திரும்பி குட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்லாம் எதுவுமே கொடுக்கக்கூடாது. ஓகே, இந்த மாதிரிலாம் இருந்தால் ஒரு வேலிடான ப்ராமிசரி நோட்டே இல்லை. என்ன குட்ஸ் கடனுக்கு வாங்கினாங்களோ அதுக்கு என்ன ரியல் வேல்யூவோ அதை கரெக்டான ஃபார்மேட்டில் மென்ஷன் பண்ணால் மட்டும்தான் அது கரெக்டான ப்ராமிசரி நோட். Okay students, these are the essentials of promissory note. If you have any doubts, please ask your doubts in comment. If you not subscribe my channel, please subscribe my channel, like, share, comment. Thank you.